இன்னைக்கு நாம பேச போற படம் வெறும் படம் இல்ல, அது ஒரு எமோஷன். 2004 ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவோட வசூல் சாதனைகளை தவிடுபொடியாக்கி தளபதி விஜய் அண்ணனோட கரியர்ல ஒரு கிங் மேக்கர் இடத்தை கொடுத்த படம் கில்லி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் டிவியில போட்டா நாம வேற சேனல் மாத்த மாட்டோம். ஏன்னா இதுல ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாமே பக்காவா கலந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படத்துல ஒரு வேகம் இருக்கும். ஒரு சாதாரண கபடி பிளேயர் ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி ஒத்த ஆளா நின்னு சிதறடிச்சாரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட நாயகன் நம்ம தளபதி விஜய், அதாவது வேலு. சென்னை மண்ணுக்கே உரிய அந்த துடிப்பு, துருதுருப்பு எல்லாம் இவர்கிட்ட இருக்கும். வேலுவோட அப்பா ஒரு கிரிமினல் அசிஸ்டன்ட் போலீஸ் அதிகாரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மகன் உருப்படாம கபடி விளையாடிட்டு சுத்துறான்னு அவருக்கு எப்போதுமே வேலு மேல ஒரு வருத்தம். ஆனா வேலுவுக்கு கபடி தான் உயிர், ரத்தம், மூச்சு எல்லாமே. கில்லி டீம்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு சென்னை தெருக்கள்ல விளையாடி கப்படிப்பாங்க. வீட்ல அப்பாவோட அதட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா குடிக்கிற செல்லம் வேலுவை காப்பாத்தும். இதை விட வேலுவோட தங்கை புவனா பண்ற நக்கல் நையாண்டி இருக்கே, அது ஒரு கலகலப்பான மிடில் கிளாஸ் குடும்பத்தோட அழகு. வேலுவோட ஒரே லட்சியம் நேஷனல் லெவல் கபடி போட்டியில ஜெயிச்சு அந்த கப்ப தன் கைகளால ஏந்தணுங்கிறது தான். இப்போ நாம அப்படியே மதுரையை நோக்கி டிராவல் பண்ணுவோம். அங்க முத்துப்பாண்டி பேரை கேட்டாலே ஊரே நடுங்கும். அவன் வெறும் ரவுடி மட்டும் இல்ல, ஒரு மந்திரியோட மகன். அவனுக்கு ஆசைப்பட்டா எதையும் அடையணும்னு நினைப்பான். அவனுக்கு தனலட்சுமி த்ரிஷா மேல ஒரு வெறித்தரமான காதல். ஆனா அது காதல் கிடையாது, அது ஒரு அரக்கத்தனம். தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தனலட்சுமியோட 2 அண்ணன்களையும் முத்துப்பாண்டி துடி துடிக்க கொன்னுடுறான். ஒரு அண்ணனை நடு ரோட்ல வெட்டி சாய்க்கிற அந்த காட்சி முத்துப்பாண்டியோட குரூரத்தை காட்டும். செல்லம், நீ எனக்கு தானு அந்த பொண்ணை சித்திரவதை பண்றான். தான் குடும்பத்தையே இழந்த தனலட்சுமி அனாதையா உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அந்த நேரத்துல தான் மதுரையில ஒரு புயல் நுழையுது. அதுதான் வேலு. கபடி மேட்சுக்காக வேலு மதுரைக்கு வர்றாரு. மேட்ச் முடிஞ்சு கிளம்புறப்போ தற்செயலா தனலட்சுமி முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தப்பிக்க போராடுறத பாக்குறாரு. முத்துப்பாண்டி தனலட்சுமிய பலவந்தமா இழுத்துட்டு போகும்போது நம்ம வேலு சும்மா இருப்பாரா? குறுக்க வந்து நிக்கிறாரு. ஏய், யாரா நீ? முத்துப்பாண்டி திமிரா கேட்க வேலு கொடுத்த அந்த ஒரு பஞ்சு, அதுதான் கதையோட மிகப்பெரிய மாஸ் சீன். அந்த நடு ரோட்ல நடக்கிற சண்டை இருக்கே, சுத்தி 50 ரவுடிங்க கையில கத்தி அருவாளோட நிக்கிறாங்க. ஆனா வேலு தனலட்சுமிய ஒரு கையால பாதுகாப்பா பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த 50 பேரையும் துவம்சம் பண்றாரு. முத்துப்பாண்டியோட ஈகோ அங்கேயே சுக்குநூறா உடையுது. அந்த வேகத்துல தனலட்சுமிய தான் ஜீப்ல ஏத்திக்கிட்டு மின்னல் வேகத்துல சென்னைக்கு பறக்கிறாரு வேலு. சென்னைக்கு வந்தாச்சு, ஆனா தனலட்சுமியை எங்க பாதுகாப்பா வைக்கிறது? வேலு ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறாரு. தான் வீட்லயே, தான் ரூம்லயே போலீஸ் அப்பாவோட கண்ணுல மண்ணை தூவி தனலட்சுமிய ஒளிச்சு வைக்கிறாரு. இங்கதான் காமெடி சரவடி ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு திருடிட்டு போறது, அப்பா கிட்ட சிக்காம தப்பிக்கிறதுன்னு கதை ரொம்ப ஜாலியா போகும். ஒரு பக்கம் முத்துப்பாண்டி சென்னைய சல்லட போட்டு தேடுறான். இந்த இடையில வேலுவுக்கும் தனலட்சுமிக்கும் இடையில மெதுவா ஒரு அழகான காதல் மலருது. வேலு அவளை எப்படியாவது அமெரிக்கா அனுப்பி வைக்கணும்னு பாஸ்போர்ட், டிக்கெட்னு ரெடி பண்றாரு. அந்த ஜீப் பயணம், அவங்க ஒருத்தர் பாத்துக்கிற வீதம், இதெல்லாம் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். தனலட்சுமிக்கு வேலுவை விட்டுட்டு போகவே மனசில்ல. இப்போதான் கதை கிளைமேக்ஸ நோக்கி போகுது. வேலுவோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு போகுது. என் பையன் ஒரு குற்றவாளிய ஒளிச்சு வச்சிருக்கான்னு அவர் மனசு உடையுது. தனலட்சுமியை எப்படியோ ஏர்போர்ட்ல விட்டுட்டு வேலு கபடி விளையாட வர்றாரு. இதோ ஸ்டேடியம், தமிழ்நாடு வர்சஸ் பஞ்சாப். வேலு ரைடு போறாரு. ஆனா அவர் மனசு முழுக்க தனலட்சுமி மேலதான் இருக்கு. அவரால சரியா விளையாட முடியல. எதிரணி பிளேயர்ஸ் கிட்ட சம அடி வாங்குறாரு. ரத்தம் வழிய கீழே விழுறாரு. அப்போதான் ஒரு மிராக்கிள் நடக்குது. ஸ்டேடியத்தோட ஒரு மூலையில தனலட்சுமி நிக்கிறாங்க. அவங்க ஏர்போர்ட் போகாம வேலுவுக்காக இங்கேயே வந்துட்டாங்க. அவங்க கண்ல இருக்கிற அந்த நம்பிக்கைய பார்த்ததும் வேலுவோட உடம்புல புது ரத்தம் பாயுது. கபடி கபடி கபடி, மைதானமே அதிருது. வேலு மின்னல் வேகத்துல எதிராளிகளை சிதறடிக்கிறாரு. கடைசி ஒரு பாயிண்ட்,
வேலு அந்த கோட்டை தொட்டு ஜெயிக்கிறாரு. தமிழ்நாடு சாம்பியன். ரசிகர்கள் எல்லாரும் மைதானத்துக்குள்ள ஓடி வந்து வேலுவை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா அந்த கொண்டாட்டத்துக்கு இடையில யமன் மாதிரி உள்ள நுழையறான் முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி கையில கத்தியோட வேலுவை கொல்ல வர்றான். மைதானமே ஒரு நிமிஷம் நிசப்தமாவுது. என் செல்லத்தை என்கிட்டயே கொடுத்துடுறான்னு வெறித்தனமா கத்துறான். இப்போ ஆரம்பிக்குது பாருங்க ஒரு பயங்கரமான இறுதி யுத்தம். வேலுவுக்கு முத்துப்பாண்டிக்குள் இடையில ஒரு வாழ்வா சாவா போராட்டம் நடக்குது. வேலு கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவரோட கோபத்தை காட்டுது. சண்டை உச்சக்கட்டத்துல இருக்கும்போது வேலு தன் முழு பலத்தையும் கால்கள்ல திரட்டி முத்துப்பாண்டிய ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறாரு. அந்த வேகத்துல முத்துப்பாண்டி அத்தரத்துல பறந்து போய் மைதானத்தில் இருந்த ஒரு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் கம்பியில டமார்னு போய் விழுறான். மின்சாரம் அவன் உடம்புல பாய முத்துப்பாண்டி அங்கேயே கருகி சாவறான். தீமை ஒரு வழியா அழிஞ்சு போச்சு. வேலுவோட அப்பா தான் மகனோட வீரத்தை பார்த்து கண்ணீரோட கட்டி பிடிச்சு பெருமைப்படுறாரு. வேலுவும் தனலட்சுமியும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிற அந்த அழகான காட்சியோட கில்லி திரைப்படம் ஒரு முழுமையான வெற்றியை அடையுது. சோ நண்பர்களே, கில்லிங்கிறது வெறும் சினிமா இல்ல, அது ஒரு விடாமுயற்சியோட பாடம். தளபதி விஜயோட அந்த எனர்ஜி தான் இந்த படத்தோட உயிர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கில்லி திரைப்படத்தை மறக்காம மறுபடியும் போய் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சீன் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அதிரடியான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அருண். இது அருண் லிங்கி சேனல். நன்றி, வணக்கம்.